ஜானகி வந்து சில காரணங்களுக்காக அரசியலுக்கு வந்தாங்க. அவங்க அரசியலுக்குள்ளார வந்து தீவிரமா அரசியலுக்காக வரல. தன்னை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருந்தது. அதுக்காக வந்து அவங்க வந்து அரசியலுக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்காக உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே அவங்களுக்கு வேற ஒரு எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் எல்லாம் கிடைச்சது. கிடைச்சோன்னா அவங்கள தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டாக்கா மக்கள் தொண்டர்கள் பூரா ஜெயலலிதா கிட்ட போயிட்டாங்க. இவங்க ஆனா இப்ப எப்படி பழனிசாமி இருக்கிறாரோ அது மாதிரி செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் யார் இருக்காங்கன்னா ஜானகி கிட்ட இருக்கு. தொண்டர்கள் பூரா அங்க இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு கட்சி நான் தான் கட்சின்னு சொல்லிட்டு சிஎம்மா வந்து ஜானகி உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே அதை பிளான் பண்ணி அன்னைக்கு காங்கிரஸ் என்ன ஆட்டமெல்லாம் ஆட முடியுமோ கவர்னர் வச்சுக்கிட்டு ஆடி ஒரு தகராறு உண்டாக்கி அந்த 10-15 நாள்ல அந்த அரசாங்கத்தையே கலைச்சி தள்ளினாங்க. கலைச்சி தள்ளிவிட்டு அப்புறம் தேர்தல் வந்தது. தேர்தல் வந்தபோது இவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிட்ட அடியில வந்து கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அது காங்கிரஸ் எதிர்பார்க்கல. அந்த நேரத்துல சிவாஜி அவர்கள் நடத்தின ஒரு அரசியல் நாடகம் காங்கிரஸ் இன்னைக்கு ஆட்சிக்கு வராம போனதுக்கு காரணம் அன்னைக்கு சிவாஜி ஐயா செய்த ஒரு அரசியல் இதுதான்.